சார், இப்ப சொரியாசிஸ் நீங்க சொன்ன அறிகுறி பார்க்கும்போது நெறைய பேத்துக்கு இந்த படர்தாமரை பிரச்சனையும் இருக்கும். சேம் இதுவும் ஒரே மாரி தான் அறிகுறிகள் காட்டுமா? இல்ல சொரியாசிஸ்க்கு அதுவும் இதுக்கும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கா? அதுக்கு இதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. சொரியாசிஸ் வேற, படல் தாமரைங்கிறது வேற. அது என்னன்னா, இந்த சொரியாசிஸ்ல அந்த செதில் உதிரும். படல் தாமரையில எப்படின்னா, அந்த ரேஷஸ் மாரி இருக்கும். அந்த ஸ்கின்ல அங்கங்க ரேஷஸ் மாரி வரும். ஆனா சொரிஞ்சா செதில்லாம் உதிராது. சொரியாசிஸ்ல அந்த பிரச்சனை உண்டு. இன்னொன்று 2மே பார்த்தீங்கன்னா, மனம் சம்பந்தப்பட்ட விஷயம். ரத்தம் அசுத்தம் ஆகிறது தான். பொதுவா இது தோல் நோய்கள் அப்படின்னு பார்க்கறத விட, ரத்தத்தை வந்து தூய்மையா வச்சுக்கிட்டு இருந்தாலே இந்த பிரச்சனை வராது. ரத்தம் வந்து அசுத்தமாகறதுக்கு மிக முக்கியமான காரணம் மலச்சிக்கல் தான். மோஷன் வந்து சரியா போறதே கிடையாது. இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல என்ன பிரச்சனைனா, மோஷன் வந்து அன்னன்னைக்கு போக மாட்டேங்கிறாங்க. காலையில எழுந்து தண்ணி குடிச்சிட்டு மோஷன் வந்து போகணும். சில பேர் அதையும் ஒத்தி போறாங்க. போஸ்ட்பான் பண்ணிக்கிறாங்க. எப்போ வருதோ அப்பதான் போவேன். அது மாதிரி சில பேர் 2 நாளுக்கு ஒரு வாட்டி, 3 நாளுக்கு ஒரு வாட்டி அப்படிதான் வந்து ஒரு ஹேபிட்டா மாத்திட்டாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சொரியாசிஸ் பிரச்சனைக்கு வரக்கூடிய காரணமா இருக்கு.